அப்பா அவங்க அம்மா அந்த குடும்பமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் குடும்பம் அப்படின்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. முதல்ல அவங்க அப்பா வந்து விஓஓ தாசில்தாரோ ஏதோ ஒன்று இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க. இவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அக்கா ஹஸ்பண்ட்லாம் நமக்கு இன்னும் காமிக்கவே இல்லை, அக்காவையும் காமிக்கல. அவங்க எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால தான் இந்த பொண்ணையும் வந்து முதல் நாளே கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்ப அங்கே வந்து பார்த்தா இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. செந்தில் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கே ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு விஷயத்தை முத்துவேல் செய்ய போகிறாருன்னு தெரியும். ஏன்னா வந்து இவங்க அவங்களோட விஷயத்தை தலையிட்டு உங்களோட ஆக்கிரமிப்பு நிலம் அப்படிங்கிறத வந்து பிடிச்சி எப்படியாச்சும் வந்து கடையை இடிச்சிடலான்னு வந்து அவங்க நான் சட்டப்படி தான் நடந்துப்பேன்னு சொல்ல இது நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பம் இவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு கொடுத்து இவங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குடைச்சலை கொடுக்கும் பொழுது அப்போ இவங்க அப்பா திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து என் பொண்ணோட வேலைக்கேவாடா உழ வைக்க பார்க்குறீங்க, அவள் நேர்பாடா நீதிடா நியாயண்டா அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ண அப்பாவும் பொண்ணும் க்ளோஸ் ஆக அதுக்கு பிறகு அந்த சமயத்தில் வந்து எப்படி செந்தில் நடந்துக்கிறாருங்கிறதையும் வந்து பார்த்து நல்ல மாப்பிள்ளையாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று மண்ணா வருது அப்படின்னு ஒரு ட்ராக் வரதும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீனாவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கிடைக்க, ஒரு அடி மேலே அடி கிடைக்க, அவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறது, அவங்க வருத்தப்படுறது, கீழே விழுந்து மேலே எந்திரிக்கிறதுன்னு காட்சிகள் வரப்போகுதுன்னு தோணுது. இதுக்கு நடுவில் ராஜியை போலீஸ் ஆக்கியே தீர்வேன்னு கதிர் வந்து ஒரு முடிவெடுக்க போகிறார் நாளைக்கு. அந்த ட்ராக் வேறு தனியாக போகுது. தங்கமயிலுக்கு ரொம்ப பாவம் பார்க்க வைக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் சரவணனா அநியாயத்துக்கு தத்தியாகவும் அப்பா பிள்ளையாகவும் மாற்றிட்டு வராங்க. சிறுகடைக்கு ஆசை மனோஜ் அவங்க அம்மா பிள்ளை மாதிரி இங்கே அப்பா பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருக்காரு சரவணன். அந்த ட்ராக் வேறு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த குடும்பத்துடைய நிம்மதியை சீர்குலைக்க போகிற ஒரு விஷயமா என்னவாக இருக்கும் அப்படின்னா, கதிர்ராஜ் கல்யாணத்தை செஞ்சது கோமதி தான். அவங்க தான் செஞ்சு வச்சாங்கன்னு பாண்டியனுக்கு தெரிஞ்சால் அதனால அந்த வீட்டுக்குள்ளே வர போகிற பூகம்பம் வேறு இருக்குது. அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.